பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அதேதான் சிஎஸ் ரேங்க் புஷ் வீடியோ. போன மேட்ச்சில் சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனேன். தவிர்க்க முடியாத சில காரணத்தினால் அப்படியே விட்டுட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இந்த மேட்ச்சில் அதை ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன இப்படி இருக்கு ப்ரோ? கொஞ்சம் இப்படி தான் ப்ரோ இருக்கும். ஏன்னா இது அது என்னது ஸ்மூத்தில் வச்சுருந்தேன். அப்பைக்கப்போ உனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு விளையாடுறதுக்கு. சரி சொல்லிட்டு ஸ்டாண்டர்டில் மாற்றிட்டேன். சரி கைஸ், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறீங்களா? யாருக்கு இந்த விஷயம் நிறையா தெரியும் தெரியாது. என்னோடய ஃபோனில் நான் மைக்கு ஹெட்செட்டு போட்டு தான் விளையாடுறேன். அதனால் எனக்கு அவ்வளோக்கா சவுண்டு கிடைக்க மாட்டேங்குது. நினச்சேன் அப்படியே இப்போ ஸ்மூத்தில் வச்சு விளாட்லாம் போல இருக்குது. சில வீடியோஸ்லாம் நான் ஸ்டாண்டர்டில் தான் வச்சு விளாட்றாங்க. அதனால் டிஸ்பிளே நல்லா இருந்துச்சு. ஸ்டாண்டர்டில் வச்சுருங்க. ஸ்மூத்து வேணாம், இனிமேல் ஸ்டாண்டர்டில் பழகிக்கலாம். அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு ஆடியோ வந்து ஒரு மாதிரி ஃப்ரீ ஃபயர் சவுண்டோட நான் பேசுகிற சவுண்டு கம்மியாக தான் கேட்குது. அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். யாரால் முடியும்னு தெரில. எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஸ்பீக்கர் இருந்துச்சுன்னா வாங்கித்தாங்க, நான் ஜிபேல உங்களுக்கு காசு அனுப்பிடுறேன். சரி, அவ்வளோதான் மொதல் ரவுண்டு. அவ்வளோதான், முடியாது வாய்ப்பில்லை. சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் காய்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் காய்ஸ். ஒரு ரூம் மாதிரி தனியாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஸ்மூத்தில் வச்சு விளாண்டு ஸ்டாண்டர்டு பார்த்தோன்னே ஒரு மாதிரியாக இருக்குது. புதுசாக இதுதான் ஏதோ ஒரிஜினலாக இருக்க மாதிரி இருக்குது. ஸ்மூத்தாவது கிராஃபிக்ஸ் கம்மி. ரைட்டு, பார்த்துட்டாங்க காய்ஸ். நான் சின்ன பையங்கிறதுனால என் வாய்ஸ் அப்படி தான் காய்ஸ் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். ரைட், இன்னும் ஒரு அடி. வா, வெளியே தலையை கட்டு, வா ஒரு அடியாக போட்டுக்கோ. ப்ரோ 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 சும்மா தான் ப்ரோ சொன்னேன். நீ உள்ளே போ ப்ரோ. என்ன எப்படி ஆக்கிட்டு போ ப்ரோ. ப்ரோ 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 நீ உள்ளே போயிரு ப்ரோ, தயவுசெய்து ப்ளீஸ் ப்ரோ. இங்கே இருக்கான் ப்ரோ, இங்கே இருக்கான் ப்ரோ, இங்கே தான் இருக்கான். ஐயோ, இங்கே தான் இருக்கான் ப்ரோ. ப்ரோ தயவுசெய்து நீ உள்ளே போயிடலாம் ப்ரோ. ஒரு அடி பட்டிருந்தா செத்து போயிருப்பான் சனியை. நம்ம நேரத்துக்கு விட்டான். சரி விடுங்க. என்னடா இது சவுண்ட் வர முடியுது? காய்ஸ், எல்லா வீடியோலையும் சவுண்டு வந்து நான் பேசுகிற சவுண்டு ஒரு மாதிரியாக தான் வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என் வீடியோவை பாருங்கள் காய்ஸ். நீங்கள் பேசவே மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. எனக்கு சரியான டிவைஸ் இல்லை விளாட்றதுக்கு ஏற்ற மாதிரி. நானுங்க 100. எப்படா வந்த ப்ரோ? ப்ரோ இதெல்லாம் ஓவர் ப்ரோ. வந்துட்டான் ப்ரோ அப்படியே உள்ள. விட்டு விடுங்க அவன் காடி. ரைட், இவன் முடிஞ்சுங்க சொல்லி. யாரு சாமி நீ? ப்ரோ அடுத்த மேட்ச் வந்து நம்ம ஓரியன் கேரக்டர் வச்சு விளாட்லாம் ப்ரோ. எப்பவுமே வச்சு விளாட்றதுனால ஓரியன் வச்சு விளாட்லாம் காய்ஸ் அடுத்த மேட்ச்லேருந்து.
ஸ்கேர் எடுத்துப்போம். காய்ஸ் நான் பேசுறது கொஞ்சம் லோவாக தான் கேட்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாரும் உடம்பு சரியில்லை. அதுவும் இல்லாமல் எனக்கும் உடம்பு சரியில்லை. எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் உடம்பு சரியில்லை. அதுவும் இல்லாமல் தூங்கிட்டு இருக்காங்க. நான் இப்போ ஏதாவது சத்தமாக பேசுனேன்னா ஏதாவது திட்டிடுவாங்க. அதனால தான் ஸ்லோவாக பேசிகிட்டு இருக்கேன். ஒருத்தங்காளி இதெல்லாம் யாகவே கூடாது. ரைட்டு உங்கள் டீம் இருக்கான், பயம் இல்லை. சூப்பர். கைஸ் ஸ்டாண்டர்டில் வச்சு விளாடாதான் நல்லாயிருக்கும் ஸ்மூத்தோட. இனிமேல் ஸ்டாண்டர்ட்லேயே வச்சு விளாடலாம். எல்லாம் நம்ம போன மேட்ச்சு நம்ம போன வீடியோவில் எல்லாத்துலையும் என்ன பண்ணாங்க, நம்ம 3 அடிப்போம் இழுத்துட்டு வருவோம்ல, அது மாதிரி இப்போ அவங்க 3 அடிக்க விட்டு இழுத்துட்டு. எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் அவங்க 3 போயிட்டாங்களான்ட்டு. நான் அது இல்லாமல் ஸ்கூல் படிக்கிறேன், அதனால வீடியோலாம் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். கோச்சிக்காம என் வீடியோவை பாருங்க காய்ஸ். உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, இந்த மாதிரி சேனல் ஆரம்பிக்காதடா. வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. சரியான அலப்பறையா. வாடா நீ செத்துடா. அவனை முடிச்சுடு. ரைட்டு ஒருத்தன் காலி. ஒருத்தன் எங்க இருக்காங்க? அவ்வளோதான் அவன் காலி. சரியான அலப்பறை. அங்கிட்டு புது இங்கிட்டு புது வந்தாச்சு. அங்கிட்டு பார்த்தா அந்தமான், இங்கிட்டு பார்த்தா அமேசான், இங்கிட்டு பார்த்தா கடல், இங்கிட்டு பார்த்தா கடல், அங்கிட்டு பார்த்தா கடல், இங்கிட்டு பார்த்தா கடல். இனிமே இங்க போடுற ட்ரெஸ்ஸே தெரிய மாட்டேங்குது. ரைட்டு அந்த ஏறி போயிட்டு ஒரு அடியை போட்டுக்கணும். ஓ அலப்பறை கொடுத்துட்டாங்க. சொல்லுங்க. அவ்வளோதான். போடு போடு. ரக்கிட 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 ரக்கிட. என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். அடுத்து லைவ் போட நான் காத்து இருப்பேன். காய்ஸ் இன்னும் நீங்க எனக்கு ஒரு 13 சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து லைவ் போடுவேன் காய்ஸ். 13 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும். ரைட் அப்பனா நாங்கள் எல்லாம் வச்சுக்கோங்க, சாப்பிடுங்க, உட்காந்து நம்ம லூட் அடிச்சுட்டு போ. 13 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் பண்ணிடுங்க. போச்சுடா. எங்கே போட்டீங்கன்னா இங்கேதான் இருக்கும். ராஜா ப்ரோ 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 சத்தியமாக நான் பின்னாடி பார்த்துருக்கணும். சாரி ப்ரோ சாரி. காய்ஸ் இங்கே பாருங்க,
நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்களும் சொல்ல கமெண்ட்ல. சரி விடுங்க, அடிச்சிடலாம் தான். சூப்பர். அவங்க டீம்ல ஒருத்தங்காளி, எங்க நம்ம டீம்ல ஒருத்தங்காளி. ரைட், அவ்வளோதான். சரியான பிளே. அவ்வளோதான். ஐயோ செத்துறாதரா. அவ்வளோதான் காலி. அவ்வளோதான், அவன் காலி. தரமா அடிக்கிறாங்க. போடு ப்ரோ. அவ்வளோதான் பாரு, அவ்வளோதான் பாரு, அவ்வளோதான் பாரு. அங்கே முடிஞ்சிச்சு. கதம் கதம் தோழி முடிஞ்சிச்சு. பள்ளைய அடிச்சிருப்பாளே. வா, தோக்க வேண்டிய மேட்ச் அடிச்சு இழுத்துட்டு வந்துட்டாங்க. அவ்வளோதான், அவ்வளோதான். அங்கே முடிஞ்சிச்சு காலி. சூப்பர். நீகளை திரை கடிப்போம். நினைச்சபடி காரியம் முடிஞ்சது. காரியம் அந்த காரியம் இல்ல, ஹீரோய்க்கு முடிஞ்சபடி. ஹைஸ்கூல்ல நம்ம விளையாண்ட விளையாட்டு ஞாபகம் இருக்குது. ரைட்டு லெஃப்ட், ரைட்டு லெஃப்ட், ரைட்டு லெஃப்ட். ஐயோ சாரி காய்ஸ், ஓரியன் வச்சுடலாம் நினச்சேன். அடுத்த மேட்ச் ஞாபகப்படுத்துங்க காய்ஸ். இனிமேல் ஸ்பீடு பவர் வேணாம். ஓரியன் தான் நல்லா. ஓரியன் பிளேயர் தான் நானே. ஓரியன் பிடிக்காம ஸ்பீடு பவர் வச்சு விளையாண்டுட்டு இருந்தேன். ஓரியன்னா கொஞ்ச நாள்லேயே காலியாயிருது. அதுவும் இல்லாமல் ஸ்பீடு பவர்னா சட்டுன்னு ஸ்பீடு போட்டு போயிடலாம். அவனுக்கு ஒருத்தவங்க டேமேஜ். செத்து போ. இதையாவாத. வாயா ப்ரோ கத்தி எடுத்தது என் தப்பு தான். அதுக்கு நீங்க எவ்வளவு தண்டனை வேணா கொடுங்க. அவ்வளவுதான் போடுங்க. அவன் அவ்வளவுதான், நாக் அவுட்டு. அவன் அவ்வளவுதான், அவன் கதை முடிஞ்சு. ஹெட்போன் போட்டு காதெல்லாம் வலிக்குது. ஹெட்போன் அவ்வளவுதான் அவன் கதை. யார் அது? உங்க வீட்டுக்கு யாரும் வருவா? யாரும் வரமாட்டாங்க. ஃபர்ஸ்ட் 2 ஹெட்போன் வாங்கினேன், ஆக்ஸ் போர்டில் வச்சு செட் பண்ணுற மாதிரி. அது செட்டே ஆகல. அதுக்கப்புறம் சி டைப் வாங்கி இப்போ செட் பண்ணி விளாண்டுட்டு இருக்கேன். நம்ம ஃபோன் என்னங்க ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் அப்படி சொல்ல மாட்டேன். என் ஃபோன் டிவைஸ் நேம் வந்து ரியல்மி N60. அலையா கிளிப்போம். வாயா இப்போ புது இதான் என்ன வரல. ஓ ரைட்டு. போட்டுட்டு போட்டு இப்போ வெங்காணி எதிர்பார்க்கல. நான் இப்படி வருவான்ட்டு எதிர்பார்க்கல ப்ரோ. ஜோனுக்குள்ள வந்துட்டேன். தேவையில்லாத வேலை எனக்கு. அவசரப்பட்டேன் குமார். வெரைட்டி கரைக்கு அடிச்சிருவோன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில வந்துட்டேன். பாயால பார்க்க பிளேயர் மாதிரி தான் இருக்கு. சரி ஒன்றா குடிப்பான்னு நினைக்கிறேன். தப்பு பண்ணிட்டேன் நேரம். நீ அவனை தொட்டு போகக்கூடாது. தொட்டது உன் தப்பு. அடுத்தடுத்த வீடியோலையும் அடுத்தடுத்த லைவ்லையும் சந்திப்போம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடை பெறாதது உங்கள் மாட்டுரவி அப்படின்னு சொல்ல மாட்டேன். உங்கள் அன்பார்ந்த நண்பன் திரு பிஎன் காட் மாதிரா. வேற இப்போ போக மாட்டேன். வீரை கடிச்சு முடிச்சுப்பேன். ரைட்டு. நம்ம கண்ணு எடுத்தோம்னா வேலைக்கு ஆகுது. இந்த எப்பயுமே நம்ம கண்ணு தான். P90 எப்படி இருக்குன்னு கேட்காதீங்க. சும்மா ஒரு டோக்கன் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஸ்பின் பண்ண விழுந்துருச்சு. ரைட்டு டாலி. ஆஹா
ரைட்டு 2 நாக்கு 2 காலி ரைட்டு 3 முடிஞ்சு. எங்க அவ்வளோ வேகம் அனுப்பிட்டாங்க. எங்க அவ்வளோ வேகமா போறேன்ட்டு ஐஸ். இந்த மேட்ச் நம்ம தோக்க வாய்ப்புகள் நிறைய உள்ள காரணத்தினால் இந்த மேட்சை நம்ம ஜெயிக்க வேண்டியது ஆகிவிட்டது. சாம்சங் எடுத்தா கை நிற்காது. அழுத்தி புடி பூயாடியா, மைக்கை புடி மகனை செப்பாலடி, மூக்கு புடி மூடி வீசுதடி. காய்ஸ் கொஞ்சம் கோச்சிக்காம என் வீடியோவெல்லாம் பாருங்க காய்ஸ். கொஞ்சம் கோச்சிக்காதீங்க காய்ஸ். 15 கொஞ்சம் கோச்சிக்காம என் வீடியோ பாருங்க காய்ஸ். ஸ்க்ரால் பண்ணிட்டு போறீங்க நிறைய பேர். நீங்கள் ஸ்க்ரால் பண்ணுறது கூட பிரச்சனை, டிஸ்லைக் நிறைய பண்ணிடுறீங்க, அதான் எனக்கு பிரச்சனை. அவ்வளோதான். அவன் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு வெளியே வரமாட்டான். ரைட்டு எங்க இதெல்லாம் ரிவ்யூ ஆகி நாட்டுக்கு என்னடா சாதிக்கப்படுற? பண்றேன். ஓடிட வேண்டியதான். வாடா ரைட். இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா காலி நானு. கொஞ்சம் விட்டுருந்தா முடிஞ்சு. எத்தனை ஹெச்பி? 37 ஹெச்பி. அவ்வளோதான். ஓடு ரெக்கிட ஹூ ரெக்கிட. 4 செத்துருவானு பயந்துருங்க. கொஞ்ச நேரம் பேசவே இல்லை பார்த்தீங்களா? அவ்வளோ பயம். செத்து போயிட்டேன்னா அவ்வளோதான் மேட்சின்ட்டு கரெக்டாக தலையில் தூக்கிட்டேன். அவன் டிமிட்ரியிலே உட்காந்துருப்பான். சரி அவன் பக்கத்து சோனு, நம்ம இப்போ அடி வாங்கிடலாம் போயிட்டு நம்ம அடி வாங்கிட்டு அடுத்த மேட்ச் விட்டுறலாம்னு நினச்சேன். சரி சொல்லிட்டு நானும் முன்னாடி போனேன், மெடிக்கிட்டு போடாமல், சூப்பர் மெடி போடாமல். பயம் அங்கிட்டு போயிட்டு அடைச்சி விட்டு இப்படி போயிட்டு டிமிட்ரி போட்டுருக்கான். ரைட்ரா, நம்ம கதை முடிஞ்சுன்னு நினச்சா அவனா தலையை காட்டுறான், அவனா வாங்கிட்டு போகிறான். ரைட்டு இப்படி தான் வராங்க. நம்ம கிரனேடை குக் பண்ணி விட்டாங்கல்ல. நம்ம டீம் அடிச்சிட்டேன் வருவாங்க. அப்படியே கிரனேடை போட்டுட்ருந்தேன். ஐயோ தப்புச்சிட்டான். எங்க என்னை எவ்வளோ அடி அடிக்கிறா? ஆடா வேற எங்கேருந்து அடிக்கிறான்? விட்டு போ. ரைட்டு ஒத்தாளு. மேட்ச் போடுங்க, நீங்கள் அடிக்க வேண்டியதான். இங்கிட்ட இருந்தாலும் இங்கிட்டு தான் வருங்க. இனிமேல் நெட் ஃபஸ்ட்டுனாலும் ஏறிடாத அவசரப்பட்டு. இப்போ தான் சொல்கிறேன்.
இந்த வேலை பையன் பார்க்கல. ஏசு போடு. தரமான ஏசுங்க, தரமான ஏசுங்க, தரமான ஏசுங்க. நானே எதிர்பார்க்கலங்க. அங்கிட்டு இங்கிட்டு ஒருத்தன் அடித்தேன், அங்கிட்டு ஒருத்தன் அடித்தேன். ரைட்டு, தரமான ஏசு. பொறுமையாக இருந்ததுனால ஏசி கிடைக்குது. அவசரப்பட்டு பழைய டிஎன் கார்டு மாதிராவாக இருந்ததுன்னா காலையிலேயே போய் வாங்கியிருப்பேன் பைலட்டை. இங்கிட்டு வந்தான்னு சொல்லிட்டு எங்கிட்ட அடித்தா எங்கிட்ட எவ்வளோ சல்லுன்னு வரான். இறங்கி சரியான அடி. சாம்சங்கில் அடிச்சுட்டு காற்றுலேயே விட்டேன். 2 புல்லெட் 3 புல்லெட் விட்டேன். அப்புறம் தலையில் அடிச்சுட்டு குளோவால் சட்டுன்னு போட்டேன். தோற்று போயிருப்பேன். இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா, ஒரு அடி போட்டிருந்தா. டக்குன்னு திரும்பி ஒரு அடி போட்டு விட்டேன். செத்துட்டான். ரைட்டு விடு, கிடச்ச வரையும் லாபம். விட்டு போய்கிட்டே இருக்கணும். அடுத்து இருப்பேன் சாவரம். இரு வரேன். கைஸ், எங்க அக்கா வீட்டுக்கு வந்துருச்சு, அதனால அவ்வளவுதான், நாங்க காலி. அவ்வளவுதான், 3 வந்துட்டோம். அடிச்சுக்கிட்டு வந்துட்டாங்க. நான் செவனேட்டு நின்றுக்கலாம். ஆனா இந்த மேட்ச் செம்ம சூப்பர் மேட்ச். கையில இருந்த மேட்ச் விட்டுட்டோம். இப்பயே ஒரு பிரச்சனையும் இல்லை. சரட்டுன்னு போய்ட்டு ஒரு கிரெனேடை குக் பண்ணிட்டு வாங்க அடிச்செல்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிரெனேடை போட்டுட்டு இருந்தேன். எவன் எங்கேயும் அடி வாங்கல. எங்க அங்க இருக்கான். படி வாங்க போறோம். செத்துரு, நீ உயிரோட இருக்காது. மேல இருக்கான். அவ்வளவுதான், நீ போ. கோவிந்தா. இந்த மேட்ச் போய் அடிக்கிறோம் காய்ஸ் உங்களுக்காக. அப்புறம் அவனை போய் அடிச்சிருங்க இல்லைன்னா சேர்த்துருங்க. அடிச்சிருங்க இல்லைன்னா சேர்த்துருங்க. இதுதான் வரணும், நான் பார்த்துக்கிறேன். ப்ரோ, இவன் என்ன சரியான காட்டானா இருக்கான். விட்டு அழுத்திட்டான். விட்டுன்னு ஒரு தளர்ந்து அடிச்சிருவான்னு நினைக்கிறேன். சூப்பர், போடு. பூயா ப்ரோ, பூயா ப்ரோ. இன்னும் 2 ஸ்டார் அடிச்சா எலைட் ஹீரோய்க்கு. சாரி, தப்பா சொல்லிட்டேன். எலைட் ஹீரோய்க்குன்னு மாஸ்டர் அடிக்கலாம். அதுக்குள்ள எங்க எலைட் மாஸ்டர் போயிட்டேன். இதுக்கு தான் இவ்வளோ நாள் வெயிட்டிங். தரமான அடி. வெளின்னு வெளுத்துட்டோம். பூஜா ஸ்ட்ரைக் அடுத்தடுத்து பூஜா ஸ்ட்ரைக் மேட்ச் எல்லாம் போட வேண்டியதுதான். பாத்தீங்களா, தரமான அடி. எங்க டீமு ஏற்கனவே நம்ம பயமே இல்லை. இது சீக்கிரமா ஏத்துறதுக்கு தான் ஒரு வழியை பார்க்கணும். ரைட்டு, பையன் அடிக்கிறான் டம்மு டும்முன்னு. ஏதாவது கிடைக்குமா அப்படி அடிச்சா? அதான் ஃபஸ்ட் டைம் அடிக்கிறேன். அது 280 இருக்கு. ஏதோ கார்டுலாம் இருக்கு. ஸ்பெஷல் கார்டா? கோ சேலஞ்ச் பேட்டில் கார்டு. இது எதுல எடுக்கிறது? சரி, அது நம்ம பிஆர் விளையாடும் போது பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சீரியஸ் முடிப்போம். எப்போ முடிச்சிடலாம்? ஒரு டேட்டு குத்து மதிப்பாக சொல்லுங்க பாருங்க. சொல்லி பாருங்க ஒரு டேட்டு. குடியரசு தினத்துக்குள்ளே மாஸ்க் அடிச்சிடலாமா பாருங்க. இண்டிபெண்டன்ஸ் டே அதுக்குள்ளே நம்ம மாஸ்டர் அடிக்கணும். சி ப்ரோ, சார் மன்னிச்சிருங்க காய்ஸ்.
தப்பு மேல தப்பு செஞ்சுட்டேன். இது நான் வேண்டும்னு பண்ணல. ஓரியோன்னு வச்சுட்டு வரல பாருங்க. தப்பு மேல தப்பு செஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. ஓரியன் கேரக்டர் ஞாபகப்படுத்துங்க ப்ளீஸ். செத்துப்படா. ரைட்டு, அவன் இந்த புள்ளி எனக்கு தான். என்ன என்ன ஐட்டங்களோ. எங்கடா அந்த இவ்வளோ நேரம்? சரி விடு. என்ன ஐட்டங்களோ. நகனை எடுத்து அடிப்போம். ரைட்டா. ப்ரோ ப்ரோ இதுலயே ஒன்டா ப்ரோ. ப்ரோ கிட்ல கிளியர் பண்ணி விடு ப்ரோ. ரைட் வந்து சூடு. நீங்க பார்த்த வரையும் எனக்கு சந்தோஷம். அவ்வளவுதான் எங்க டீம். ப்ரோ இவன் ஒருத்தவன் சரியான அடி வாங்கினான். சரியான அடி. காய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க காய்ஸ். இருங்க இந்த கண்ணு எடு. இது என்னது? பிசோன் கண்ணு பேரு. நானும் கூடிய விரைவில் நரிக்குட்டம் கேமர்ஸ் அண்டு எஃப்எஃப்கே பிரசாந்த் மாட்டு ரவி ப்ரோ கேமிங் புயல் அவங்கள விட பெருசா, அவங்கள விடன்னு சொல்ல முடியாது, அவங்கள காட்டிலும் நான் என் உழைப்பை போட்டு முன்னுக்கு வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நான் நினைப்பது செய்யா தவறா என்று எனக்கே தெரியவில்லை. ஒரு வாட்டி பயம் காத்து. சூப்பரு. இந்த ஸ்பீடு பவர் இதுக்கு தான். இந்த ஸ்பீடு இன்னும் ஸ்பீடு பவர் வச்சுட்டு வரக்கூடாது. மாத்தி ஆகணும் டக்குனு. இது என்ன? இது அது என்னது? ஒருத்தன் பின்னாடி எனிமி இருக்காங்க, பார்த்து விளாடுங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நோட்டு ஒயிட்டி ஏதோ பையன் சேனல் ஆரம்பிச்சிருக்கான் போல இருக்கு. சரி அவனுக்கு ஒரு லைக் போடுவோம். நம்மள மாதிரி அவனும் வளர்ந்து வரான். இந்த மேட்ச் நீ அடிச்சாதான்யா உன்னை எல்லாம் பெரிய நினைப்பீங்க. அவ்வளோதான் மாட்டிட்டேன். நான் பங்கு சூப்பர் பங்கு மாட்டிட்ட பங்கு. ஹாய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க காய்ஸ். ஹாய் ஸ்கூல் படிக்கிற பையன் நான். சரி உங்களுக்காண்டி நான் ஒரு க்ளூ தரேன். எத்தனா படிக்கிறேன்னு கேட்குறீங்களே, நீங்களே கண்டுபிடிங்க. நான் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஹையர் செகண்டரி யார் நிறைய கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் வந்து கிவ்அவே தரேன். ஐடி கிவ்அவே தரேன். 2 ஐடி கிவ்அவே தரேன். ஃப்ரீயாக தரேன். சும்மா பெரிய ஐடி தான், ஓரளவு பெரிய ஐடி. ஒரு ப்ரைம் 5 ப்ரைம் 2 அந்த மாதிரி இருக்கும். கெஸ் பண்ணுங்க நான் எத்தனாவது. ஹையர் செகண்டரின்னு சொல்லிட்டேன். ஹையர் செகண்டரியில் 2 கிளாஸ் தான். அதில் எந்த கிளாஸு எந்த செக்ஷன் சொல்லுங்க. அதில் எந்த கிளாஸு எந்த செக்ஷன் சொல்லுங்க. அவ்வளோதான் அவ்வளோதான். கனவோட போயிரும் போல இருக்கு மாஸ் படிக்கிறது. காட்டல் கழுத்துனா எப்படி? காட்டல் கழுத்து 0-3 0-3 விடக்கூடாது. காட்டல் கழுத்து 3 ஸ்ட்ரைக்கு போயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஆமாம் இதுதான் சரி கட்டி வரும். டிசைன் எடுத்து நம்மளுக்கே போட்டுடுறோம். என்ன பண்றது, நம்ம கதிகாலம் அப்படி இருக்கு.
ஏய் அப்படியே தெரியுறேன், அப்படியே நின்னுங்கயா கொஞ்சம். ஏய் யாரு நான் வெறும் பவரை போட்டு போறேன். வயலே வில்லன், என்னால் முடிஞ்ச நீ செஞ்சுட்ட, என்னால் முடிஞ்சது நான் செய்யணும். அவ்வளோதான், இதான் என்னால் செய்ய முடிஞ்சிச்சு. அவன் எப்படி செத்தன்னு பார்ப்போம். என்ன அடி அடித்தோம். ஒன் டாப், ஒரு ஒன் டாப். அதை தேர பையன் எதுவுமே கட்டல, ஒரு ஒன் டாப் அடிச்சுனா முடிச்சிட்டான். அவ்வளோதான், நாங்கள் காலி முடிஞ்சிச்சு. கனவு கனவுகளோட போயிடுச்சு, கனவு கனவுகளோட போயிடுச்சு. ஒரு மாதம் சுத்தம் ரைட்டு. கொஞ்சம் பாரு என்னோட பேர் தெரிக்குதடா, சோம தெரிக்குதடா, வந்து சலக்கே இருக்கு நான் காலம் பறக்குதடா, ஒருத்தன் வரானே திரும்பிட போறானே குழந்தை குழந்தை ஸ்கூல்ல ஐஸ் நம்ம நண்பர் காடு சாஸ்தே கூப்பிட்டுருக்கோம், வரல. அதனால நம்ம அடுத்த மேட்ச் போவோம். அடுத்து நருட்டோ சாப்டர் 3 வருதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதில் மாத்ரா பண்டில் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஏற்கனவே வந்த மாத்ரா பண்டிலுக்கு பதிலாக நான் MP40 எடுத்துட்டேன். இந்த கதையை எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். மாத்ரா பண்டிலுக்கு பதிலாக ஏன் ப்ரோ MP40 எடுத்தீங்கன்னு நிறைய பேர் கேட்டீங்க. மாத்ரான்னு பேர் வச்சுட்டு மாத்ரா பண்டில் ஏன் ப்ரோ எடுக்கலான்ட்டு. MP40லையும் மாத்ரான்னு வந்துச்சு ப்ரோ, அதனால நான் MP40 எடுத்துட்டேன். அதனால கொச்சிக்காம அடுத்த தடவை மாத்ரா பண்டில் வருமா வராதான்னு தெரியல. மாத்ரா பண்டில் வர மாதிரினா 6 பேக் மாத்ரா தான் வரும். ஓசிக்குள்ள அடிக்கணும்னா எங்க இருந்தோ வராங்க. அது ஏன் கீழா நாக்கு முடிச்சாச்சு, கோடையும் முடிச்சாச்சு, கோடையும் முடிச்சாச்சு காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க காய்ஸ். உங்களுக்கு கொஞ்சம் கத்தியே பேசுகிறேன் காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க காய்ஸ். வீட்டில் எல்லாம் தூங்குறாங்கன்னா பொறுமையாக பேசுகிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க காய்ஸ். நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன், பொறுமையாக பேசாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன், பொறுமையாக பேச மாட்டேன் காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க காய்ஸ். இனிமேல் தினமும் 8 மணிக்கு செக் பண்ணிடுங்க காய்ஸ். நம்ம ஐடியா 8 மணிக்கும் போட்டுருவேன், 8 மணிக்கு முன்னாடியும் போட்டுருவேன். 8 மணி தான் கரெக்ட் டைமுங்கிறதுனால போட்டேன், ஏன்னா ஸ்கூல் விட்டுட்டு கரெக்டாக வருவோன்ட்டு. 8 மணிக்கு முன்னாடியே போட்டுருங்க காய்ஸ் உங்களுக்காக. ரைட்டு, முன்னாடி போய்ட்டு அடி வாங்க தேவையில்ல. ஆஹா, உள்ளே தான் ஸ்குவாடே இருக்கு. எங்கே அவ்வளோ நேரம் நிற்கிறீங்க? ப்ரோ இதெல்லாம் ஓவர் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. எல்லா கில்லையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னா தரமாக இருக்கும். ஒருத்தன் எங்கே இருக்கா நம்ம டீமு? அங்கே கொஞ்சம் பாரு, என்னுடைய பேரு ஃபர்ஸ்ட் இருக்குது. காய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க காய்ஸ். எனக்கு தாண்டி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க காய்ஸ். சப்ஸ்கிரைப். எனக்கு அழுகையா வருது. இது பேர் என்னன்னு தெரியல, இருங்க இந்த பேரை பார்ப்போம். இல்லை பேர் காட்டலையே, இது என்னன்னு தெரியல. கீழே போட்டு செக் பண்ணி. ஸ்கையத் 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 ஸ்கைட் ஸ்கைட் அது பேர் ஸ்கைட் தான். கொஞ்ச நேரத்தில் எடுத்துருப்பாங்க நம்ம ஸ்டீலு சாமாவை. ஸ்டீலு சாமா எடுத்தாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஸ்டீலு சாமா பாடு ரைட்டு. ஆனால் நம்ம காரை போட்டு வந்துடுறேன். இதெல்லாம் இன்னும் அடிக்கணும் பைசா அங்கே. ஐயோ சரியான காட்டா நான் தானே, ட்ரிபிள் 9 தானே கன்ஃபார்ம். இது வேற நம்ம ட்ரிபிள் 9 ஆயிடுச்சு. ரைட்டா, ஆகா
ஆகாசத்தை நான் பார்க்கிறேன். நான் சாவுலங்க, கடவுள் இருக்காருங்க, நீ சாக விடாம பார்த்துக்கிட்டாருங்க. சொல்ல பயந்துட்டேன். ஏய் போங்கடா ஃபர்ஸ்ட். எங்க இருக்கும்? ஆகா முடிச்சிட்டீங்களா? எனக்கு கில்லு தாண்டா வேணும். போடா நீ வெளியே. எல்லாரும் P90 தான். நம்ம இந்த மேட்ச் P90 வேணும். நம்மளுக்கு இது கரெக்டா செட் ஆயிடுச்சு. ரெட்டிக்கா போடுவோமா? அதை போமா இந்த கேப்ல விட்டு அப்படி நினைக்காதீங்க. தயவுசெய்து இந்த கேப்ல இருந்து அடிக்கணும். கரெக்டா அங்கிட்டு போங்கடா, நடுவில் மறைக்காதீங்கடா. ரைட்டுங்க. இது எனக்கு தேவை தான், இது எனக்கு தேவை தான், எனக்கு தேவை தான், எனக்கு தேவை தான். என் தப்பு தான், என் தப்பு தான், என் தப்பு தான். அதுக்கு நான் உங்களுக்கு தான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓ நீ ஏடபிள்யூமா? சரி விடு. ஓயா நம்ம கிடையாது, நம்ம தள்ளி விட்டுறணும். நம்ம கிடையாதுன்னா நம்ம தள்ளி விட்டுறணும். ஆயிடுச்சுன்னு ஒரு ஸ்டார் அடிச்சா ரைட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அடுத்து மாஸ்டர் அடிச்சு விட்டு அடுத்து பியால ஒரு விரைக்க போட்டு விட்டு கிளம்ப வேண்டியதுதான். குட்டி படிக்கலாம் கட்டிட்டு ஊரா சுத்த போகிறோம். அந்த ஒரு மேட்சை முடிச்சுட்டு நான் போயிட்டு சாப்பிட்டுட்டு கரெக்டாக எலைட் இருக்கு 25 ஸ்டாரில் நிறுத்திட்டு நம்ம போயிடணும். ஏன்னா இப்போ நம்ம எலைட் இருக்கு அடிச்சிருக்கோம். அடுத்த மேட்ச் தோற்று போயிடுவோம். அதனால அடுத்த நாள்லேருந்து அடுத்தடுத்த பாட்டிலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாங்க. இன்னும் 2-3 பாட்டிலே முடிச்சிருவேன். வாடா வாடா. என்ன அடிக்கிறீங்க? பொறுமையா இருங்கடா. எங்கடா அவ்வளோ வேகமாக போறீங்க? இந்த அடி அடிக்கிறீங்க. இல்லை ஒருத்தன் நான் ஒருத்தன் தான் இருக்கேன். சோலி முடிஞ்சு. என்ன முடிஞ்சு? சோலி முடிஞ்சு. அவன் ஒருத்தவன் தான் அடிக்கிறான். என்ன பண்றது? நம்மள கொடுத்து வச்சது அவ்வளோதான். ரைட் விடுங்க, இன்னும் நிறைய ரவுண்ட் இருக்கு, பார்த்துக்கலாம். அவ்வளோதான். கோவிந்தா ரே கோவிந்தா. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலவே. ஜெயிக்க போற மேட்ச் நாங்க தோத்துட்டு உட்காரோம் பாருங்க கைஸ். நம்ம ஸ்டாண்டர்ட்ல வச்சு விளாண்டு இன்னும் ஒரு 1 டாப் கூட அடிக்கல. இதோ உங்களுக்காக. எங்க நண்பரே அடிச்சிட்டீங்க, என்னையும் அடிச்சிட்டீங்க. சரி விடுங்க, உங்களை நான் வாழ்த்துறேன். இவ்வளோதான். என்கிட்ட அழுத்தி இப்படி தான் செல்லும். இந்த கண்ணு எதுவுமே செல்லாது. பெயின் கேரக்டரை வச்சுட்டு வந்துட்டான் நம்மள இது பண்ண அடிக்க. டேய் நான் மாதுரா, உங்களுக்கு தெரியுமா தெரியாதாடா? மாதுரா மாதிரி கொஞ்சம் காட்டுங்கடா. அடிச்சு சாவடிக்கிறீங்க. டேங்க் அங்கே இருக்காது போதும். டேய் தயவு செய்து அடிக்க விடுங்களா. ஒரு ஹீரோ ஒரு ஒரு ஸ்டார் அடிச்சுட்டாங்க. எலைட்டு இறைக்கடா. டேய் நண்பர்களே, அவங்ககிட்ட சொல்லுங்க, இந்த வீடியோ பார்க்குற யாராவது அங்கிட்ட எதிர் டீமில் விளையாடுற மாதிரினாலும் எனக்காண்டி விடுங்க, விட்டு கொடுங்க. தமிழ்நாடு பயிர்களாக இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன்.
அதுவும் தமிழ்நாடு வயல்கள் இல்லை என்றும் நான் நினைக்கிறேன். எதுவுமே நான் என்ன நினைக்கிறது? ரைட்டுங்க ரைட்டுங்க. ஆகா ஸ்குவாட் இங்கே இருக்கு. சூப்பர் ப்ரோ. வயலுக்கு தரமான ஒரு என்ட்ரியை கொடுப்போமா? இவ்வளோ கொடுத்துட்டான். சரியான என்ட்ரி கொடுத்தான். ஏய் என்ன வித்த காட்டுறியா? போடாங்க. சரியான வித்தங்க. நான் அடிக்கணும்னு நினச்சேன். எனக்கு சர்ப்ரைஸு. வயலையே வந்துட்டாங்க. வயலையே செத்து போயிடாத நருட்டோ. சொல்லி வயமுள்ள செத்துட்டா விடு. நான் அவனை இந்த பவர் வச்சுட்டு வந்துட்டாங்க. அவ்வளோதாங்க. மேட்ச் முடிஞ்சிச்சு. சாஹில் இந்த மேட்ச் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சிச்சு. கொஞ்ச நேரம் பேசாம அமைதியாக விளையாடுவோமா? எனக்காண்டி நான் பேசலைன்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இந்த மேட்ச் இந்த ரவுண்டை முடிச்சுட்டு பேசுகிறேன். ஒரு ரவுண்டாவது நம்ம அடிக்கணும். அதனால் இந்த ரவுண்டை முடிச்சுட்டு பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அட்டிக்கிட்ட முறுக்கு சாப்பிட இருக்கு. ஐயோ வீட்டு பெயின் தப்பிச்சிட்டான். உக்கால ஓடி பெயின் அவ்வளோதான். கும்பலில் வந்து மாட்டுறதுக்கு தான் இந்த ஸ்ரீராம் சாரி மன்னிச்சிருங்க. கும்பலில் வந்து மாட்டுறது தான் இந்த டிஎன் கார்டு மாதிரா. சூப்பர் பாய். 1க்கு 2 வாய்ப்பில்லை. முடிஞ்சு ஒரு ரவுண்ட் அடிக்கலாம்னு நினச்சேன். ஸ்டார் குறையாம இருந்தால் பரவாயில்ல. அடுத்த ஒரு மேட்ச் விளாட்லாம். ஸ்டார் குறையாம இருந்தால் பரவாயில்ல. அடுத்த ஒரு மேட்ச் விளாட்லாம். ஸ்டார் குறையக்கூடாது. ஐயோ ஸ்டார் குறைஞ்சிச்சுங்க. இன்னும் 2 ஸ்டார் அடிக்கணுங்க. ஐயோ எனக்கு சத்தியமாக ஃப்ரீ ஃபயரே பிடிக்கலங்க. இன்னும் 2 ஸ்டார் அடிக்கணுங்க. எவ்வளோதான் ஷீல்டு பா நானும் வைக்கிறது. போங்க இந்த தடவை ஓரியன் வைக்கல. ஒரு மேட்ச்சு. ஐயோ சரியா வருது ப்ரோ. உங்க பாய் இந்த மேட்சை முடிச்சுட்டு அடுத்த மேட்ச் கன்ஃபார்ம் ஓரியன் வச்சுட்டு தான் விளையாடணும். இந்த ஒரு மேட்ச் பூயா அடிச்சா ஒன்று காய்ஸ். கொஞ்ச நேரம் நான் பேச மாட்டேன். அதனால ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஃபோன் வேற ஹேங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரைட்டு போடு. முடிஞ்சிச்சு நம்ம கதை. இன்னும் வரல பையன். எங்க இருக்காங்க இவ்வளோ பில்டப்பு. டம்மு நாக்காய்க்குது. ஆகா மேலே வந்துட்டான். ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு தேடுறாரு. ஆஹா விளையாட வேண்டியதான். இப்படி வா. என்னதாங்க தேடிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் போங்க. முடியாது வாய்ப்பே இல்லை. இங்கே தாங்க இருந்திருக்கான் வீட்டுக்குள்ள. சி அவசரப்பட்டு இறங்க. பொங்கல் சர்ப்ரைஸ் அடிச்சுக்கிட்டான். ரைட்டுங்க. ஐயோ இன்னும் 2 ஸ்டார் அடிச்சு இருக்கு. ஏற்கனவே ஒரு ஸ்டார்ல இருந்தோம். ஒரு ஸ்டார் அடிச்சா எலைட் ஹீரோக்குன்னு உட்காந்துருந்தா. நம்மளுக்கு கரெக்டாக எலைட் ஹீரோ கிடைக்கும்போது எவ்வளோ பெரிய பிளேயர்ஸ் வராங்க பார்த்தீங்களா? இதான் எனக்கு பிடிக்காது. இந்த சல்லுன்னு ஏறி போயிட்டு தலையே அடி வாங்கிட்டு வரப்போகிறோம். நீங்கள் கொஞ்சம் சென்சிட்டிவிட்டியை மாற்றிட்டு காயின் அங்கேயே இருக்கட்டும். வச்சுட்டு நம்ம போயிடும். ரைட்டு அவ்வளோதான். ஒருத்தனை முடிச்சாச்சு. ஒருத்தன் இங்கிட்ட தான் இங்கிட்ட இருக்கான். அவன் பிறக்குதா ஒருத்தன் வரானே
திரும்பிட போறேன் வேணாம்மா பரவாயில்ல பிளாஸ்ட் என்னெல்லாம் போச்சு வாங்கடா சாவுடா போடா அவ்வளோதான்டா ஸ்ரீராமத்தை அடிக்க முடியாதுடா நான் தோத்துருந்தேன் என் டீமே தோத்துருவேன் அதனால இன்னும் தோக்க மாட்டாட வேண்டியதான் பட் யாரோ கூப்பிடுறாங்க வேணா இப்போதைக்கு போத்தோட இதுக்கு நம்மளுக்கு மேட்ச் காமிக்கிறோம் சரியான டைத்தில் கண்ணு கரெக்டாக சுத்தாச்சு தேவையில்லாத டைத்தில் சுத்தார கண்ணு சரியான டைத்தில் இப்போதான் அதுக்காண்டே கண்ணுக்கு ஒரு பாராட்டுக்கள் டேன் 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 அதனாலே கண்ணுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள் இப்போ கரெக்டாக இப்போ செஞ்சுரி நம்ம செக் மாற்றிட்டோமா அதனால கரெக்டாக வரல க்ளவுஸு போட்டு விளாண்டாலும் கரெக்டாக வர மாட்டேங்குது ஓஹோ டீமே ஃபுல் வெறியில் இருக்காங்க வாங்கடா இந்த ஸ்ரீராம் இருக்காரு ஒருத்தன் காலி 2 பேர் காலி டபடா 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 தக்கிட இல்லை ஆயா பலே அங்கேருந்து என்ன பயில பண்ணுற இரு பயில நான் வரேன் வருவோம் நாங்கள் ஸ்கெட்சாக போட்டு வருவோம் ஒளி ஓ நீ வெளியே கிளம்பு நீ வெளியே போ இந்த மேட்ச் நான் பூய் அடிக்கணும் அடுத்த மேட்ச் பூய் அடிக்கணும் நிறைய பேர் நீ கண்டுபிடிக்கல போல இருக்கு கமெண்ட் கம்மி வரவே இல்லை என்னுடைய ஏஜும் நான் எத்தனை அது படிக்கிறேன்ட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா கிவ்அவே கன்ஃபார்ம் கிவ்அவே தருவேன் கைஸ் என்ன கேட்குறீங்களோ நான் செய்கிறேன் ரைட் எல்லாத்தையும் போட்டு விடு நொறுக்கிடு ஆப்பா பையன் இங்கே தான் இருக்கானா இருந்தா உனக்காண்டி அண்ணன் சர்ப்ரைஸாக வரும் சர்ப்ரைஸ் போதுமா அடுத்து ஒரு ஏஸ் அடிப்போமா காய்ஸ் ஆகா இங்கேதான் இருக்கான் சரி விடுங்க எய்ஸு கிடைக்கல இன்னும் ஒருத்தவன் அடிச்சிருந்தா எய்ஸு மக்களே எய்ஸு கிடைக்கல வெறி எப்படி வெறி என் வெறி எனக்கு தான் தெரியும் அந்த வெறி எனக்கு தான் தெரியும் இந்த ட்ரிபிள் ஆற வெறி எனக்கு தான் தெரியும் இந்த ட்ரிபிள் ஆற வெறி எனக்கு மட்டும்தான் தெரியும் நாங்கள் வேற வீடு ஏதோ காட்டில் இருக்க மாதிரி வீட்டில் உட்காந்துருக்கோம் ட்ரிபிள் 9 பக்காவா ஆகுது வரைய நான் நெட் அதிகமாக தராரா இல்லையா ட்ரிபிள் 9 நிறையா தராரு என் நண்பன் கரையன் ஃப்ரீயாக ஒரு ஐடி தான் தர மாட்டேங்கிறாரு ஃப்ரீயாக டைமண்டு தான் தர மாட்டேங்கிறாரு ரைட்டா எங்கடா பயா இப்போ சாரா எவ்வளோ வேகம் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா நம்மள என்ன பிடிச்சிருப்பான் இல்லை அங்கே எங்கடா வீட்டு மேலே உட்காந்து பையன் நம்மள தான் வெயிட் பண்ணுறான் வீட்டுக்கு வெயிட் பண்ணதுக்கு ஒரு மெடியை சுற்றிட்டு இவன் செத்துருவான் இருந்தாலும் நம்ம கீழே அடிச்சு விட்டு போயிடுவோம் கொஞ்சம் விட்டுருந்தா காலி பண்ணியிருப்பான் ஐயோ காலி பண்ணிட்டான் ப்ரோ நீ ஒத்தாலும் அடிச்சுட்டா சூப்பராக இருக்கும் பையன் பிளேயர் மாதிரி தான் விளாட்றான் இந்த நெட்டு
ரைட்டு அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம். கவனிச்சுக்கலாம். அடுத்த மேட்ச் அதில் கவனிச்சுக்க வேண்டியதான். அடுத்த மேட்ச்சில் அடுத்த ரவுண்டு கவனிச்சுக்க வேண்டியதான். சொல்லுங்க, ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ஜெயிக்க தோட்டமாக தான் போச்சு. அதே சொல்லி ரைட்டு சாம்சங் இருக்கு. கவலை நோ பயம். இந்த மாதரா இருக்கிற வரையும் கோஸ்டா உச்சிகா மாதரா உச்சிகா. அடுத்து நம்ம ஒரு வருஷத்துலேயே ஒரு வி பேட்ச் எடுத்துருவோம். எவனும் வரல. நம்ம டீம் கரெக்டாக ஆறாங்களா? ஆகா தலையிலே வாங்கிக்கோ. சேம் டவுனா தரமா பக்கா பக்கா பக்கா. எங்க இருக்காங்க? எங்கிட்ட இருக்கான்னு தெரியல. எதா இருந்தாலும் ரஷ் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். சுப்ரியா ஆகா அந்த மேஜிக் பாவுது கையாலே ரைட்டு பாரு. நீ செத்துட்ட பாரு. அவ்வளோதான் அவன் காலி. இன்னும் ஒருத்தன் எங்க? ஐயோ உள்ளே இருக்கான்னு நினைக்கிறேன். உள்ளே இல்லைங்க, மேலே இருக்கான் மேலே இருக்கான் மேலே இருக்கான். வெச்சு போடா. போடா வெளியே, போடா வெளியே. இங்க நம்ம 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 வர என்ட்ரி தான் அங்கே. அங்கே தான் நம்ம தான் அங்கே. ரைட்டு இருந்தாலும் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறோம். நம்ம தான் ஃபஸ்ட்டு. ஒரு ஸ்டார் அடித்தா எல்ஐடி ரைக்கு அடித்தோமோ இல்லையான்ட்டு கடைசி வீடியோ வரையும் பாருங்கள் காய்ஸ். இன்னும் ஒரு ஸ்டார் அடித்தா எல்ஐடி ரைக்கு. இந்த மேட்ச் பொறுமையாக அமைதியாக விளாட வேண்டியதான். இந்த மேட்ச் அமைதியாக விளாட வேண்டியதான் காய்ஸ். என் டீம் விடுவான் அதுக்குள்ள சூப்பர் அடி. அடிச்சிடலாம். அவ்வளோதான் முடிச்சிடலாம். அவ்வளோதான் அவன் காலி. கடைசி வரையும் நம்ம அடிச்சோப்பா இல்லையான்ட்டு கடைசி வீடியோ வரையும் பாருங்க காய்ஸ். இந்த மேட்ச் நம்ம அடிச்சாகும். செத்த நேரம் நம்ம அடிச்சாச்சு ஒரு ஹீரோய்க்கு. சரியான ஹீரோய்க்கு. ஹீரோயிக் பிளேயர் மாற்றவி. ஆனால் மாற்றவியே வருது. ஹீரோயிக் பிளேயர் மாதரா மடரா மடரா வச்சுக்கலாம். மடரா வச்சுக்கலாம். அழகான மடரா வச்சுக்கலாம். அதை போயிட்டு மடரா வச்சுக்கலாம். மடரா வச்சுக்கலாம் பேரையே மாற்றிருக்கேன். யாரு மாற்றுறது? மதரான்றது எவ்வளோ பெரிய பேர். அது எவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறாரு. எங்கே அதுக்குள்ளே பேசி முடிக்கிறதுக்குள்ளே இருக்கான் காலி யாரு. எங்கே அதுக்குள்ளே தலைகளை தெரிஞ்சிருச்சு. ரைட்டு போடு. எங்கடா அவ்வளோ வேகம் அடிக்கிறதுக்கு? இந்த ஸ்பீடு பத்தாதுடா பாரு நீ அடிக்க. ஒரு தனி வர
I need glue wall. அவ்வளவுதான் அடிச்சுட்டான். இந்த வேகம் போதும் என்னை அடிக்க. ட்ரிபிள் நைனா? ஆமாங்க போங்க. இந்த ட்ரிபிள் நைனை கட்டிட்டாலே வேண்டியதுதான். ரேனா ட்ரிபிள் நைன். ஜெயிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஜெயிச்சிருக்கோம். ஜெயிச்சிட்டோம். சாம்சங் கிடைக்கல. I need equipment. guys subscribe பண்ணிட்டு பாருங்க guys. மறக்காம subscribe பண்ணுங்க. ஏற்கனவே நம்ம சாவவே இல்லை. அந்த ட்ரிபிள் நைனால் நம்ம செத்த மாதிரி காட்டிடுச்சு. சரி இருக்கட்டும். இன்னும் 2 ரவுண்ட் அடிச்சா நம்ம எலைட் மாஸ்டர் காய்ஸ். ஐயோ வரும்போதே புதைக்கிறாங்க மக்களே. ஹாய் சப்ஸ்கிரைப். நீ அங்கே மேலே கிடக்குயா? மேலே இருக்கா? யாரை அடிக்கிறீங்க? இங்கே வாங்க அடிங்க. அவ்வளோதான் அடிச்சிட்டீங்க. உங்களை நான் வாழ்த்துக்கிறேன். இவ்வளோ ஆம்பளை சாரிங்க ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க தாங்க முன்னாடி இருந்து அடிப்பாங்க. நீங்கள் எங்கே இப்படி பாட்டுத்தனமாக பின்னாடி இருந்து அடிக்கிறீங்க? அதாங்க மனசு கேட்கல. தயவு செய்து சொல்கிறேன் கரீனா, இனிமேல் பின்னாடி இருந்து அடிக்கிறானாலாம் இது பண்ணி விட்ருங்க கரீனா. ஐடியை பேன் பண்ணி விட்ருங்க. என் நண்பர் அன்பார்ந்த அண்ணன் திரு கரீனா அவர்களே. வீட்டுக்குள்ள ஒருத்தன் இருக்கான், மேலே ஒருத்தன் இருக்கான். ரைட்டு இங்கே 2 ஷிஃப்டா. ஐயோ சரியான குளோவல் அது. ஓ மை காட். அவ்வளோதான் கோலி முடிஞ்சு. ஜெயிக்க போகிற மேட்ச் தோத்தாச்சு. வெறும் வார்த்தை போதாதுங்க, சொல்லிதான் நிரூபிக்கணும். ரைட்டு இவ்வளோ நேரம் நான் எங்கள் அம்மா ஒரு வேலை விட்டாங்கன்னு சொல்லிட்டு என் லவ் பேர்ட்ஸுக்கிட்ட ஃபோனை வச்சுட்டு நான் பேசிக்கிட்டு இருந்தேன். எடுத்து வச்சுருக்கேன். இனிமே பழைய ஸ்ரீராம மாதிரி வேண்டியதான். இந்த தடவை கைடுகளுக்கெல்லாம் அபரிவிதமான சக்தி. அது என்னவென்றால் டபுள் பேரல் தான். டபுள் பேரல் ஸ்கின்னு மட்டும் வந்துச்சுன்னா போதும், எடுத்துருவோம். ஐயோ சாரிங்க, நான் மேட்ச் ஸ்டார்டிங்கில் சொல்லணும்னு நினச்சேன். ஹோதியை ஒன்று வச்சுட்டு வரணும். மன்னித்து விடுங்கள் என் சப்ஸ்கிரைபர்ஸ். ஓ நீ வாயா வாயா, எப்படி வேணா வாயா. இந்தா. ஐயோ ஓப்பிங்க. எங்க இருக்கான்? அவ்வளோதாங்க மேட்ச் முடிஞ்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஐயோ 2 ஓபி சரியான ஓபி. ஐயோ 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 சிரிப்பு தாங்க வருது. சிரிப்பை அடக்க முடியலங்க. காடு மாதிரானா சும்மாவா பிரிச்சுரோம்ல. எப்படி பழைய ஃபார்மே. டபுள் பேல் இஸ் கமிங், தி ஈகிள் இஸ் கமிங். ஐயோ ரீலோட் பண்ணணும். ரைட்டு சாவுறதுக்கு தான் இவ்வளோ வேகம் போகிறாங்க. அடிச்சு போறாங்களா எங்க டீம். ரைட்டா அவ்வளோதான், நம்ம எமௌண்ட்டை போட்டு ஃபைலில் விற்க வேண்டியதான். ஏங்க வெற்றிகரமா
எலைட் இதை கடிச்சாச்சுங்க.